அந்த மயிருக்கு என்ன தடவைங்க மைனா இல்ல நைனா 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 ஓலா ஓலா ஓல இல்ல நான் என் மகளே மகளே நைனா ஏமிமா அது ஏமா நீ ஊமி கிடக்குற பசி எடுத்துக்கிச்சு எனக்கு உடம்பு நல்லது அம்மா சித்தப்பா 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 செத்த வந்து என் குறைய கேளையப்பா செருப்பாலாட்டி உன்ன தேவையா வந்து கூட பிறந்த பொண்ணுடா நீ நம்ம குடும்பத்துக்கு அதிகமா போறா சித்தப்பா ஐயோ ஏன்னா என்ன சொல்றது சித்தப்பா நல்லா ஆரங்க வரையுமா முதங்கிட்ட இடங்க தொட்டு பாக்குறாங்க நம்ம மூடாது வேற யாரும் மூடத்து அப்புறம் சரி சித்தப்பா என்ன அழகா மட்டும் சிரிக்காதப்பா ஐயோ ஐயோ ஏன் சித்தப்பா நீ ஊம்புற நீ ஏன் சாம்பற சித்தப்பா சித்தப்பா என்ன அழகா பெத்து நல்லாதான் விட்டேன் நானு இருடிய அழகா பெத்து என்ன இவ்வளவு அழகா வளர்த்து என்ன குறை வச்சேன் நானு ஒரு சாண்டா குடிச்ச கம்மி அடிக்கி நீ கல்யாணம் குடிச்சு வச்சிதான் கொடுத்தான் அவன் என்ன வச்சா ஏது வச்சா என்னதான் பண்ணான் அண்ணாட வீட்டை சுத்தி பேடு வச்சான் அவன் பேரம் மேல இடையில அதை வீட்டு சுத்த பேருவான் அது அண்ணாட வாரி கொண்டு தீயா வேலையை சித்தப்பா ஒரு 4 கூட என்கிட்ட என்ன அழகா பத்தி ஒரு கம்யூனிட்டி கிட்ட கட்டி கொடுத்திய அவன் என்ன புண்ணியம் சித்தப்பா என்ன செய்தான் அவன் உன்ன என்ன கொண்டாடி ஓதவன் என்ன செய்தான் அந்த பொண்டாட்டி ஓதவன் என்ன செய்தான் அதே மாத்தி மாத்தி கேட்கற ஒரு சட்டை கேட்கணும் என்ன வேற நிக்க மாட்டேன் நீ அதான தாய் வராத சித்தப்பா அவன் என்ன பண்ணான் தெரியுமா சொல்லு ஒண்ணு ஒண்ணா சொல்லு ஒண்ணு ஒண்ணா சொல்லு அன்னைக்கு என்ன மனப்பந்தல உட்கார வச்சு பாக்கி குட்டிய இந்த பனாரசு போட்ட அன்னைக்கு மனப்பந்தல உட்கார வச்சு மனப்பந்தல இல்ல தாலி கட்டுற இடத்துல அதாண்டி 2 1 தாண்டா அதுல உட்கார வச்சு எனக்கு வாங்கி குட்டி அந்த ஒரே ஒரு புடவை ஆமா என்ன அந்த ஒரு புடவை தான் எனக்கு இருக்குது மாத்தி கட்டுறதுக்கு ஒரு சேலை கூட எடுத்து வைக்கல அந்த கம்யூனிட்டிக்கு போறதவன் என்கிட்ட சொல்லக்கூடாது அது மட்டுமா சொல்லக்கூடாது கோமன் துணி அங்கே எடுத்து கட்டி வந்துக்கலாம் அந்த அளவுக்கு விதியத்தோடா நீ அது மட்டுமா சித்தப்பா எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஜாக்கெட் நைனா ஒரே ஒரு ஜாக்கெட் நேத்து குளிச்சுட்டு வேலி மேல காய போட்டு வச்சிருந்தேன் வேலி மேல அத ஒரு சாண்டா குடிச்சு நாய் இழுத்துன்னு போயிடுச்சு நைனா ஐயோ ஒரு ஜாக்கெட் கூட இல்ல அதுல ஒரு படுக்குது அது பிரிகாடு அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா அது பிரிகாடு பிரிகாடு இல்ல டேப் ரிகார்டு வாடா அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா நம்ம குடும்பத்தை போட்டு போட்டு அசிங்கப்படுத்துறா நைனா ஐயோ யார் தெரியுமா யாரு ஓர வத்தியா
சொல்லுமா. அந்த தாத்தா குறுன்னு உத்து இங்கேயே பாக்குறாரு. யாரு? 3 ரூபாய் கொடுத்து தள்ளி ஏன் அந்த பழக்கம் நடமன இந்த மாதிரி தான் அவங்க வீட்டுல அவங்க அக்கால பாப்பா எல்லாம் 3 ரூபாய்க்கு அனுப்புனா அந்த ஞாபகம் வருதா? அங்க யாருன்னா கேட்டாங்களா? சாண்டா குடிச்சோம் இல்ல அங்க யாராவது கேட்டாங்களா? ஐயோ ஐயோ எந்த இடத்துல உட்காரி பாரு. ஐயோ அது மட்டுமா என் குடும்பத்துல கட்டி குட்டியே என் நாத்தனா நான் ஓரம் தேங்குறாளுல அவளு என்ன சொல்றாளுவ? 5 பவுன் போட்டு வந்தாலும் இல்ல 10 பவுன் போட்டு வந்தாலும் இல்ல வண்டி வாங்கி வந்தாலும் கார் எடுத்து வந்தாலும் அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம நைனா நம்ம குடும்பத்தை போட்டு போட்டு அவமானப்படுத்துறா நைனா. நீ ஏன்டா அழுகுறா? அப்பா நானே என் மாம்படியான் தோலை தாங்கலன்னு அழுகுறேன். நான் அப்பா ஏன் அழுகுறேன்? ஏமா அவனுக்கு ஒரு முளை வந்ததுன்னா எனக்கு அது தாங்குமா? நான் ஒண்ணு நானே லோல் பட்டு உனக்கு வச்சு அனுப்பிக்கிறான். என்கிட்ட நீ பின்ன 2 லோல் பாடுறா வேணும் என்ன சொல்லிப்போ. நான் அப்ப நான் என்ன செய்யப்பா? போய் கடல்ல ஊந்துறான். அது மட்டுமா உடனே பார்த்தேன் இப்ப இந்த குடும்பத்துல வாழக்கூடாது எங்கேயாவது ஓடிடலான்னு பார்த்தேன். ஓடி போய் செத்து போவோம் அப்படின்னு தான் பார்த்தேன் தெரியுமா? இந்த ஊரை விட்டு ஊரை ஓடி என்ன காரியமா நரம்பு வச்சு நான் கூட மல்லி அடிக்கிறேன். இந்த ஊரை விட்டு ஊரை ஓடி போகலாம்னா என்னை ஓடி காலி முண்டனு சொல்லுவாங்க. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிலான்னு பார்த்தா பாக்குற சக்கால் சொல்ல என்ன சொல்லுவாளுவா? எங்க அந்த ஓடுகாலி முண்டை அப்படின்னு நம்ம குடும்பத்தை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அதனால இந்த உயிரை வச்சிருக்க கூடாது எங்கேயாவது போய் செத்துடலாம் அப்படின்னு இந்த உயிரை சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுத்தமாவா? ஆமா விட்டுட்டு தாட சாவாங்க. இந்த நம்ம உயிரை வச்சிருக்க கூடாது நம்ம செத்துடலாம். வேற ஒண்ணுடா என்ன இறங்கி போகுது ஆணி வச்சு அடியா வந்த எப்படித்தான் கட்டிக்கிறீங்கடா? என்ன கரிமாண்டாரமும் அதுக்குள்ளே நான் வேற கன்றாயெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. நீங்க எல்லாத்தையும் ரிட்டையர் ஆயிட்டுன்னு தெரியும். எல்லாத்துலயும் ரிட்டையர் ஆயிட்டுன்னு தெரியும். ஏன்னா நைனா செத்துலான்னு என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்யறேன்? அது ஏமா அது மாதிரி செய்யறேன்? உடனே இங்கிருந்து எங்க ஏரிக்கு போயிட்டு ஊர் ஏரிக்கு ஏரியில வந்து செத்துடலாம் அப்படின்னு எங்க போன தெரியுமா? ஏரி கூலம் கூட்டையிலே விழிகலாம்னா அது ஏகப்பட்ட ஆழத்தா இருக்குமோ நைனா? அந்த ஏரி கூலம் கூட்டையிலே விழிகலாம்னா அது ஏகப்பட்ட ஆழத்தா இருக்குமோ நைனா? எங்க ஊர்ல ஏரி கூலம் கூட்டையில போய் விழுந்துடலாம் அப்படின்னு குதிக்கலான்னு போன நைனா. எப்படி போற? அந்த ஏரியில குதிக்கலான்னு போன அது எம்மா ஆழம் இருக்குமோ என்னமோ திரும்பி வந்து என்ன ஆகும்னு பயந்துக்கின்னு ஐயோ ஆழமா இருக்குல்ல அதனால ஓடி வந்துட்டேன். கருத்தி அம்மானி சாவ போறவன் ஆழம் இருந்தா என்ன? சாவ போற பொம்பளைக்கு ஆழமா இருந்தா என்ன? ஆழம் இல்லாத போனா இருந்தா என்ன? அது கிடையாது. ஆழம் அதிகமா இருந்தா என் பாடி கிடைக்காது. எத்தனை இன்ச்சு பாடி உனிதா? இந்த உடம்பு பெத்தவங்களுக்கு வந்து சேர்க்கணுமா? அந்த உடம்பு சொன்ன நீ பாடியிலே இருக்காத. நான் 32 இன்ச்சா 35 அனுப்ப கேடுங்க. காமாட்சிக்கு எத்தனை இன்ச்சா? நான் பாக்கல. அது மட்டுமா உடனே அங்க சரி குளத்துல தான் உன் சாப்பிட்டு பயமாகுது வீட்டுலயே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா? இந்த தூளத்துல கவுத்த போட்டு தூரம் போய் அந்த தூளத்துல கவுத்த போட்டு தூரம் போய் பார்த்து அந்த பழப்படையா உயிர் அப்பா கூட
போயிட்டு என் வீட்டுல தூளத்துல கவுத்து போட்டு தூரம் போய் நின்னுக்கிட்டு நின்று கிடக்குறேன். ஆனா என் உயிர் போவே இல்லை. இந்த மாதிரி செய்திருக்கூடாது. என்ன பண்ணோம்? கவுத்து கொண்டு போய் எங்கனே கட்டாயிச்சு மொசி பார்த்து கிடக்கணும். அது இல்ல நைனா, தூளத்துல கவுத்த போட்டு நான் எடை போய் நின்னுக்கிட்டு என் உயிர் போகல. எடை போய் நின்னா உயிர் போகல. அப்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச போட்டுக்கணும். போட்டு நான் மேல நிக்கணுமா? இந்த மாதிரி இத போடணும். ஒரு முனையை இதுல கட்டிக்கணும். தூளத்துல இப்படி கவரை போட்டு ஒரு முனையா அந்த தூளத்துல கவுத்துக்கணும். கவுத்த போட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? அதெல்லாம் மாடி தொங்கணும். தொங்கனா தான் உயிர் போகும். ஆமாடி. எங்க நைனா தொங்கி காட்ட அப்புறம் உடனே பார்த்த நைனா 2 பிள்ளை இருக்குது எனக்கு. ஒரு மணி இருக்குது. தூளத்துல கவுத்த போட்டு தூர போய் நின்று அப்பயும் உயிர் போகல. உடனே பார்த்தேன் சரி இங்கதான் உயிர் போகல கடலுக்கு போவோம் அப்படின்னு கடலுக்கு போனேன். கடல்ல வந்து செத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஐயோ